ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் உள்ள தனி வட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்தால் ஒரு எக்ஸசைஸ் சம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம் என்னென்னா, பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 8500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் ரூபாய் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பாட்ஷாங்கிறவர் வங்கியில் 8500 ரூபாய் கடனாக வாங்கியிருக்காரு. அப்போது அசல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 8500 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அவர் 3 வருஷத்துக்கு அப்பிறகு 11,050 ரூபாயா கடனை அடைச்சிருக்காரு. இப்போ அவர் 8500 ரூபாய் வாங்கியிருக்காரு. 3 வருஷத்துக்கு அப்பிறகு வட்டியோடு சேர்த்து 11,050 ரூபாயா கொடுத்துருக்காரு. அப்போ நமக்கு அசல் தெரியும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியும், அதுக்கப்புறம் மொத்த தொகை, மொத்தமாக அவர் அசலும் வட்டியும் சேர்த்து எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். நமக்கு வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. அப்போது மொத்த தொகை 11,050 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 11,050 ரூபா அப்படிங்கிறது அசலும் வட்டியும் சேர்ந்தது. அப்போது நமக்கு அசல் 8,500 ரூபான்னு தெரியும். அப்போ இதிலேருந்து 11,050 ரூபாயிலேருந்து 8,500 ரூபாய் நம்ம கழிச்சோன்னா நமக்கு வட்டி எவ்வளோ, தனி வட்டி எவ்வளோ அடைச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, தனி வட்டி, அவர் வட்டி எவ்வளோ 3 வருஷம் கழித்து அடைச்சார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அப்போ அந்த சம்மில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அசல் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8,500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழித்து அடைச்சிருக்காரு, 3 வருஷத்துக்கு அப்புறம் அடைச்சிருக்காரு. மொத்த தொகை, மொத்தமாக அவர் எவ்வளோ அடைச்சிருந்தாருன்னா, மொத்த தொகை 11,050 ரூபாய் அடைச்சிருக்காரு. இதிலிருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, வட்டி வீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதிலிருந்து அவர் அடைச்ச தனி வட்டி வீதத்தில் தான் அவர் கடன் வாங்கியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தனி வட்டி எவ்வளோன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மொத்த தொகை அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் மொத்த தொகை. நமக்கு அசல் 8,500 ரூபான்னு தெரியும். அதனால இந்த 11,050 ரூபாயிலிருந்து 8,500 நம்ம கழிச்சோன்னா நமக்கு தனி வட்டி நமக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிரும். இப்போ 11,050ஐயும் 8,500ஐயும் நம்ம கழிக்கிறோம். 0 5 5 2. இப்போ தனி வட்டி எவ்வளோ கிடச்சிட்டு 2,550 ரூபாய். இப்போ நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிடுச்சு, தனி வட்டி நமக்கு தெரியும், அசல் தெரியும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியும். இதுலேருந்து நம்ம வட்டி வீதம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் நம்ம தனி வட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தனி வட்டி ஃபார்முலா என்ன, PNR by 100 தனி வட்டி. இதில் தனி வட்டியோட வேல்யூ எவ்வளோ, 2,550. எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 2,550 இஸ் ஈக்குவல் டு அசல் P 8,500 இன்ட்டு N 3, R தெரியாது, அப்போ R அப்படியே எழுதிக்கிறோம், டிவைடட் பை 100. இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். நமக்கு R தான் வேணும், அதனால் இது எல்லாத்தையும் இந்த பக்கம் நம்ம கொண்டு போகிறோம். இப்போ 2,550 இது இங்கே இருக்கிறது இங்கே வரும்போது டிவைடடில் வருமா, இப்போ 85 இன்ட்டு 3 இன்னைக்கு கேன்சல் பண்ணலாம். இதை 5 டேபிள் கொடுத்தோன்னா 5 சார் 5, 7 5 சார் 35, 5 5 சார் 25, 1 0. இதை 3 டேபிள் கொடுக்கும், 1 1 7 0. இன்னைக்கு 17 டேபிள் கொடுக்கலாமா, 17 சார் 7, 7 0. இப்போ 10 கிடச்சிருக்கு. இப்போ R is equal to 10%. அப்போ அவர் 8,500 ரூபாய் கடனாக வாங்கியிருக்காரு. 3 வருஷம் கழித்து அது 11,050 ரூபாயை வட்டியோடு சேர்த்து கொடுக்குறாரு. எத்தனை சதவீதம் வட்டி விதத்தில் அவர் கொடுத்துருக்காருன்னா 10% வட்டி விதத்தில் அவர் கொடுத்துருக்காரு. ஓகே, இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு தனி வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி நம்ம தனி வட்டி ஃபார்முலாவை போட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.